ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம 2 விதமாக மசாலா சுண்டல் அட்டகாசமான சுவையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நான் 1/4 கிலோ அளவுக்கு வெள்ளை சுண்டல் எடுத்து 8 மணி நேரம் போல் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்ச சுண்டலை நம்ம குக்கருக்கு மாற்றிட்டு சுண்டலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். கருப்பு சுண்டல் விட வெள்ளை சுண்டல் கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் விசில் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ மசாலா சுண்டலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம வறுத்து அரைச்சிடலாம். கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு வறுபடுறதுக்கு கொஞ்சம் நேரமாகும். அதனால் எண்ணெயிலேயே பாதி அளவுக்கு வறுபட்டதுக்கு அப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி விதை லேசாக வாசனை வர ஆரம்பித்ததுக்கப்புறமா சின்னதாக 1 துண்டு அளவுக்கு கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கார தேவைக்கு தகுந்த அளவுக்கு மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. கடைசியாக இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். முதலே சேர்த்தணும் அப்படின்னா சீரகம் கரிஞ்சிரும். அதனால் இறக்குறதுக்கு முன்னாடி சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா பொடிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே சுண்டலில் நம்ம சேர்த்துருக்கோம். மசாலாவில் கொஞ்சம் உப்பு இருந்தது அப்படின்னா மசாலா டேஸ்ட்டாக இருக்கும். முதல்ல நம்ம வறுத்த பொருட்கள் எல்லாமே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய், 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏற்கனவே வறுத்த நிலக்கடலை சேர்த்து தேங்காய் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாத மாதிரி வறுத்து விட்டுக்கலாம். அப்போ சுண்டல் ரொம்ப நேரம் வச்சு சாப்பிட்டாலும் நமக்கு அப்போ செய்தது போலவே இருக்கும். கொஞ்சமாக வாசனைக்காக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு தேங்காவை வறுத்துக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே பொடிச்சு வச்சுருந்த கொத்தமல்லி கடலைப்பருப்பு கூட இந்த தேங்காயும் நிலக்கடலையும் சேர்த்து 2 ஓட்டு மட்டும் நம்ம ஓட்டி எடுத்துக்கலாம். இப்போ சூப்பராக நல்லா கமகமான வாசனையோட கொரப்பாக நம்மளுடைய ஒரு மசாலா பொடி ரெடி ஆகிடுச்சு. அடுத்த மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம நிறைய கொத்தமல்லி பயன்படுத்த போகிறோம். மிக்ஸி ஜாரில் கார தேவைக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகாய், சின்னதாக 1 துண்டு இஞ்சி, கொஞ்சமாக தேங்காய் துருவல் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அரைக்கட்டு கொத்தமல்லி சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய சுண்டலும் நல்லா வெந்துருச்சு. சூப்பரான 2 மசாலாவையும் நம்ம சுண்டலில் சேர்த்துடலாம். கடாயில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு கருவேப்பிலை தாளிச்சிட்டு நம்ம வேக வச்சுருக்க சுண்டலை சேர்த்து எண்ணெயில் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம அரைச்சி வச்ச மசாலா பொடியை தூவும் பொழுது நல்லா சுண்டலில் ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பொடி தேவையான அளவுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். பொடி மிச்சமாக இருந்தது அப்படின்னா பொரியலெல்லாம் தூவிக்கலாம். நம்ம நிலக்கடலை தேங்காயெல்லாம் போட்டிருக்கிறதுனால பொரியலை தூவி இறக்குனாலும் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த மசாலா சுண்டலுக்கும் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு கருவேப்பிலை தாளித்து விட்டுக்கலாம். நம்ம வேக வச்சுருக்க சுண்டலை கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க கொத்தமல்லியை இதில் சேர்த்துக்கலாம். இந்த கொத்தமல்லி பேஸ்ட்டும் நம்மளுடைய சுவைக்கு ஏற்ப நம்ம கலந்து விட்டுக்கலாம். நம்ம அரைக்கும் போது உப்பு எதுவும் சேர்க்கலை அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா லோ ஃப்ளேமில் கலந்து விட்டுட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக எலுமிச்சை சாறு சேர்த்து இறக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் புளிப்பாகவும் காரமாகவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த 2 வகையான மசாலா சுண்டல் ரெசிப்பியும் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவை அருந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.